அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்க்கும்போதே தெரியும் நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இமயமலைக்கு வந்திருக்கிறோம். அதாவது லடாக்ல வந்து நம்ம வந்து ஒரு பைக் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும், பயணப்படணும்ன்றது ஒரு பெரிய கனவா இருக்கும். அந்த மாதிரி கனவு பயணங்கள்ல இந்த இடம் வந்து இது ஒரு பெரிய லிஸ்ட். ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. இந்த மாதிரி மலைகளை வந்து பார்க்கணும், பனிகளை எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அது இந்த முறை வந்து நிறைவேறிக்கு. என் பையனோட வந்திருக்கேன். ஆக்சுவலி இங்க வந்திருக்கிற இடத்துல நம்ம வந்து 3J அட்வென்ச்சர் டூர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களோட சேர்ந்து தான் வந்து இந்த ஜேர்னியை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரொஃபஷனலா, ரொம்ப டீசெண்டா, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க. நாங்க வந்திருக்கிற டீம்ல வந்து கிட்டத்தட்ட 50 பேர் வந்திருக்காங்க. 42 ரைடர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். பைக் ரைடு ஸ்னால்லாம் பார்க்கணும்டா, இந்த மாதிரி 3J அட்வென்ச்சர் டூருக்கு வாங்க. இவங்க வந்து உங்களுக்கு எந்த பைக்கில் போக முடியலன்னா காரில் கூட ஏற்றிப்பாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. நம்ம வந்து லடாக்ல வந்து இது வந்து 3வது நாள். லேலேருந்து நூப்ரா வேலி வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்மளுடைய லடாக்கோட பார்ட் 1 நீங்கள் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா முதல்ல வந்து பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. மேலே வந்து ஐ கார்டில் நான் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து உங்களுக்கு புரியும். டே 3ல இருக்கிறோம். லேலேருந்து நூப்ரா வேலி போகிற வழியில் கர்துங்லா பாஸை வந்துட்டு நம்ம கடந்து அங்கேருந்து நார்த் குழுவில் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தோம். அங்கேருந்து இப்போ கர்துங்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்மளுடைய லஞ்சை முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் இங்கிருந்து நூப்ரா வேலி நோக்கி கிளம்ப போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3J அட்வென்ச்சர் டூர்ஸ் சொல்லிட்டு ஒரு டிராவல் ஏஜென்சி இருக்காங்க. அவங்க த்ரோ தான் நம்ம வந்து இந்த ட்ரிப்பவே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து அவங்க சைட்ல இருந்து பைக் ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணி பைக் ட்ரிப் பண்ணின்னு இருக்கிறோம். இது உண்மையாவே வந்து ஒரு எக்ஸலண்ட் அட்வென்ச்சர் ட்ரிப்னே சொல்லணும். ஏன்னா இந்த லே டு நூப்ரா வேலியோட அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்பவே அந்த மவுண்டைன் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் வந்து நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து ரைட் பண்ணின்னு இருக்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சேஃபஸ்ட் அட்வென்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா 3J அட்வென்ச்சருடைய அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை இருக்கும்போது கட்டாயமாக கால் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து லேலேருந்து கர்துங்லா பாஸ் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் நூப்ரா வேலிக்கு போயின்னு இருக்கிறோம். ஸ்னோலலாம் விளையாடின்னு இருந்தோம் நாங்கள். அது ஸ்னோ வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அப்புறமா இப்போ நாங்கள் வந்து நூப்ரா வேலிக்கு போகும்போது அந்த ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி இருக்கிறோம். இப்போ ஃபோட்டோ ஷூட்டிங் இருக்குது. இப்போ இந்த மலைங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அங்கெல்லாம் பாருங்கள், மேகங்களை தொட்டு நிற்குது மலைங்கோ. நாங்கள் வந்து ரைடர்ஸ் எல்லாம் பாருங்க, இதுதான் எங்களுடைய டீமு. நம்மளுடைய ஜேர்னி எப்படி இருக்கு அருண் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலையில் மார்னிங் எழுந்துச்சு கர்துங்லாலேருந்து இப்போ நூப்ரா வேலி ஹோண்டர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். லைஃப்பில் வந்து பெஸ்ட்டு ரூட்டு கர்துங்லா. ஓகே. லேலேருந்து கர்துங்லா செம்ம ஆஃப் ரோடு, கோல்டு ஐஸு எல்லாமே வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே. எல்லோரும் மஸ்ட்டு விசிட் பைக்கில், அதுவும் பெஸ்ட். பாரதி நீங்கள் சொல்லுங்கள். வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். வேற லெவலா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. இல்லைங்க சொல்லட்டும் ப்ரோ. வேற லெவல் ட்ரிப்பு. நம்ம வேலூர் அவரு. யா செம்ம 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 ரைடு. வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸ்னோக்குள்ளே பூந்து, க்ளவுட்குள்ளே பூந்து, டெசர்ட்குள்ளே இருக்கோம். இப்போ எல்லா இதுவும் இப்போ ஆஃப் ரோடும் பார்த்தாச்சு, ஹைவேஸ்லேயே வந்தாச்சு. எல்லாம் வேற லெவல். வா மகேஷ் கூட தான் சொல்லாரு. நைஸ் ப்ரோ. வேற லெவலில் இருக்குது என்ஜாய்மெண்ட்டு. கண்டிப்பாக வரணும் எல்லா லடாக்கு. ஹலோ ப்ரோ. ஹாய்.
நீங்கள் இப்போ லடாக் நாங்கள் வந்த மாதிரி நீங்கள் எனி டைம் ஸ்ரீலங்கா வாங்க இதே மாதிரி பைக் கண்டிப்பா இல்லை நாங்கள் பிளான் இருக்கு ஸ்ரீலங்கா வரணும்னு பிளான் இருக்கு. கட்டாயம் வாங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னா அங்கே நிறைய இடம் பார்க்குறதுக்கு இருக்குது. வர இல்லை மெயின் எலிஃபெண்ட் பார்க்கறதுக்காக வரணும் கூட்டம் கூட்டமா. அது நிறைய இருக்குது, நிறைய இடம் பார்க்கலாம். ஓகே, ஹேவ் a nice journey. தேங்க்யூ. இந்த மாதிரி அழகான மலைகளை பார்க்கும்போது வண்டி ஓட்டுறதா இல்லை அதை ரசிச்சுட்டு பார்க்குறதா இல்லை இதையெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதானே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தோம். அவ்வளோ அழகாக இருக்குது, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடமும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வெறும் வார்த்தைகளால் மட்டுமே வர்ணித்து சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதையெல்லாம் வந்து இந்த இடத்துலேருந்து உணர்ந்தால் மட்டுமே அந்த உணர்வுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து கடத்த முடியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை வந்து உங்களுக்கு அழகாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நூப்ரா வேலி போகிற வழியில் தீக்ஷித்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் ஒரு புத்தர் சிலை தான் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க மேலே போய் பார்த்துடலாம். குட்டி வாடா. இங்கே எங்கே வந்தாலும் இந்த மவுண்டெயினை பார்க்குறதே வந்து ஒரு பெரிய அழகு தான். எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மலைகளுக்கு மேலே இருக்கிற அந்த மேகமோ அல்லது அந்த பனி வேறுதோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்கொள்ளா காட்சின்னு சொல்லலாம். இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன வீடுங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தா வந்து மலையிலேருந்து உருண்டு ஓடுற அருவி போல் தான் தெரியுது. அதில் எப்படி வீடுங்க என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் பைக் ரைடு தான். இதுவும் ஒரு புத்தருடைய சிலை. திஸ்கித் மோனாஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்குது. இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 106 அடி உயரமாக வந்து இந்த சிலையை வந்து கட்டியிருக்காங்க. இந்த சிலையும் வந்துட்டு அதே போல் தான் அதனுடைய கலர்ஃபுல்லான இதில் வந்துட்டு பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப அழகாக வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பக்கத்துலேயே தான் வந்து இந்த நூப்ரா வேலின்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். ஸோ இங்கே நூப்ரா வேலியில் இருக்கிற ஒரு சாண்டியூன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பாலைவனம் மாதிரி இருக்குது. அந்த மண்ணுங்கள்லாம் அந்த லேயராக வந்து சேரும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறோம். ஆக்சுவலி இந்த ஹிமாலயன் ட்ரிப்பில் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. கிளைமேட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வேற குரூப்பாக விழுந்தது. ஆமாம், வேறு குரூப். வேறு அவங்க கூட போகிற குரூப்பே தூக்கிட மாட்டாங்க.
சூப்பர்ல, செமையான இடம். பைக் நிற்கிறதுக்கு எதுக்கும் அழகாக இருக்குது பாருங்கள், எல்லா பைக் நிற்கிது. எக்ஸலண்ட்டான பிளேஸ் இது. இது வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான இடம்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். ஆல்மோஸ்ட் ஒரு பாலைவனம் போல தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மண்ணோட அந்த துகள்கள் எல்லாம் வந்து சேர்ந்து அது அப்படியே வந்து பாலைவனம் போல் மாறி இருக்குது இந்த இடத்துல. நல்லா இருக்கா? அந்த சாண்டியூனை வந்து நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய அந்த ஸ்டேக்கு வந்து வந்துட்டோம். இங்கேயும் வந்து ஸ்டே வந்து ரொம்பவே வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லி வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஸ்டேயில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ காஃபி இருந்தது. டீ காஃபி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவரில் வந்து நம்மளுக்கு டின்னரும் ரெடியாக இருந்தது. நம்ம டின்னரை முடிச்சுட்டு மழை வந்தது. கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருந்தது. ஆனாலும் வந்து மழை நின்னதுக்கப்புறமா வந்து ஒரு அழகான கேம்ப் ஃபயர் பண்ணாங்க. ரொம்பவே வந்து ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. ஈவன் என் பையனும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த டே 3 வந்து ரொம்பவே வந்து சூப்பரான நாளாக வந்து எங்களுக்கு முடிஞ்சுது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆச்சு. காலையில் டிஃபனை முடிச்சுட்டு இந்த டே 4க்கான ரைடை வந்து நம்ம தொடங்க போகிறோம். இப்போ வந்து நூப்ரா வேலியிலேருந்து நம்ம வந்து லே வந்து வரிலா பாஸ் வழியாக நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி பேங்காங் லேக் போகிறதா தான் திட்டம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வந்து செக் போஸ்ட் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால, ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கிறதுனால அந்த ரோடை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி வரிலா பாஸ் வழியாக போகிறோம். காலை நேரத்தில் இந்த மாதிரி மலையை ஒட்டி இந்த மாதிரியான சாலையில் போகிறதுன்றது அலாதியான இன்பம்னு சொல்லலாம். எங்களுக்கு ரொம்பவே வந்து மோட்டிவேஷனாக வந்து எங்களுடைய இந்த ட்ரைவ் வந்து இருந்தது. அவ்வளோ வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போயின்னு இருந்தோம். நாங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் வந்து இந்த ட்ரைவை வந்து ஓட்டிகிட்டு போனோம். அதே சமயத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருந்தது. இங்கே யாரும் வந்து நெக்லிஜென்சி ட்ரைவ் பண்ணலை. காலையில் வந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாமே வந்து நம்ம கிளம்பணும்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் வந்து 7:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து கேதர் ஆகி வரணும். அதே போல் நைட் வந்து இவங்க எல்லாமே வந்து அந்த கேம்ப் ஃபயரில் வந்து ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் காலையில் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு.
ஸோ இன்றைக்கான ரைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 கிலோமீட்டர் வந்து நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். ஒரே நாளில் வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ன்றது ஒரு ஹியூஜ் தான். அதுவும் வந்து இந்த மாதிரியான கேதரிங்காக வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு 40 பைக்கர்ஸ் வந்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணி ஒரு 180 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான அச்சீவ்மெண்ட் தான். நாங்கள் போகிற இந்த சாலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்தது. ஏன்னா 2 பக்கமும் மலைகள், நடுவில் வந்துட்டு ஒரு ரிவர் போயின்னு இருக்குது. அந்த ரிவர் பார்த்திங்கன்னா அந்த ஷயாக் ரிவர்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து அந்த பெங்காங் லேக்குக்கு போகிற வந்து ரிவர் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு நம்ம குறிப்பிட்ட அந்த ஆகம்னு போவோம் இல்லைங்களா, அது வரைக்குமே வந்துட்டு அந்த பெங்காங்க்கு போகிற வழி தான். அங்கேருந்து தான் வந்து பெங்காங் லேக்குக்கு வந்து வழி மாறுது. பட் அது வந்து மூடி இருக்கிறதுனால நம்ம வந்து வரிலா பாஸ் வழியாக போக போகிறோம். ஒரு எவ்ரி 45 மினிட்ஸ் வந்து நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தான் வந்து எங்களுடைய டிரைவ் இருந்தது. அதனால் யாருக்குமே வந்து எந்த விதமான ஸ்ட்ரெயினும் தெரியாமல் ரொம்பவே சேஃபாகவும் கம்ஃபர்டபுளாகவும் வந்து ட்ரைவ் பண்ணின்னு இருந்தோம். ஸோ இந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பக்கமும் மலை, நாங்கள் நடுவில் இருக்கிறோம். ஒரு வேளை நல்ல ஹெவி ரெயின்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அப்போல்லாம் வந்து இந்த ரோடெல்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து அந்த ஆகம் பிட் ஷாப்பு, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டோம். இங்கே தான் வந்து பெங்காங் லேக்குக்கும் வந்து லெஃப்ட்டில் போகிறது, ஆனால் அது பிளாக் ஆகிருக்கு. ஆக்சுவலி நம்ம இப்போது நூப்ரா வேலியிலேருந்து கிளம்பி இங்கே ஒரு ஆகம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே வந்திருக்கோம். அங்கேருந்து ஏதோ வரிலா பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம், அங்கே போயின்னு இருக்கிறோம். அந்த ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். பிரேக்லேருந்து அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம வந்து இந்த ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. 2 பக்கமும் மலை, நடுவில் வந்து ஒரு பெரிய ரிவரு, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு எக்ஸலண்ட் பைக் ரைடுன்னே சொல்லலாம் இதெல்லாம். இப்போ நம்ம அடுத்து போகிற ரோடும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற கிளைமேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு நொடிக்கும் வந்து மாறினே இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடின்னு இருக்குது, அது எல்லாமே அந்த பனி வந்து உருகி வர தண்ணி தான் இதெல்லாம். இது பாருங்கள் பின்னாடி இந்த வந்துன்னு இருக்குது தண்ணி, ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமும். ஏய் வாடா வாங்க. என்னம்மா எப்படி இருக்குடா? நல்லா இருக்குது. இந்த ரைடெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியா? ஓகே. வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது, அங்கே ஒரு பிரிட்ஜ் போட்டுக்கிறாங்க, அங்கே தான் நின்று இருக்கிறோம். ஓகே. அது வந்து பனியெல்லாம் உருகி வர்ற தண்ணி தான் இது. அப்படியா? ஆமாம். சரிப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ. ஆக்சுவலி நம்ம வந்துன்னு இருக்கிற இந்த ஒரிஜினல் சவுண்டை நீங்கள் கேட்கணும் இல்லையா? இந்த புல்லட்டோட சவுண்டுங்க, இந்த விண்டோட சவுண்டுங்க, இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் தானே? கேளுங்க எப்படி இருக்குன்னு. என்ன மாதிரியான ஒரு இடம் பாருங்க, அப்படி இருக்குது.
பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இமயமலையோட ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ் இது. எக்ஸலண்ட் அட்வென்ச்சர் ரைடு வந்துன்னு இருக்கிறோம் நாங்கள். வெறும் மலை தான், நடுவில் ஒரு சின்ன ரோடு, அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்கள். பின்னாடி எல்லாம் வந்துட்டு பனியெல்லாம், அந்த பக்கம் பனிமலையெல்லாம் இருக்குது. அதை தெரியுது பாருங்கள் பனிமலையெல்லாம். நம்ம ரைடர்ஸ் எல்லாம் பாருங்கள், ரைடர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர், ஒரு அருமையான ரிவர் இது. அங்கேருந்து அப்படியே வந்துன்னு இருக்குது, அப்படியே வருது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த தண்ணியில் கை வைக்கலான்னு தோணுது, எப்படி இருக்குன்னு தெரியல. பயங்கரமான ரைடு இது. பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க, பனி சரியா இருக்கு. $17,429 ஃபீட்டில் நம்ம ஹைட்டில் இருக்கிறோம். வரிலா ஃபால்ஸ் இது ஃபுல் செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு 360 டிகிரியும் அப்படியே ஐஸ் தான் இங்கே. எப்படி இருக்கு பாருங்க. அது சொல்ல வார்த்தைகளால் அளவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. பயங்கரமான என்ஜாய்மெண்ட் இது. வரிலா ஃபால்ஸ் கிட்ட இருக்கிறோம். இதுதான் ஃபுல்லு எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமான ஸ்னோ இதெல்லாம். மொத்தமே ஒயிட்டாக தான் தெரியுது. இந்த ரோடு அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் ரோடுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி எப்படி தெரியுது பாருங்க இந்த ரோடெல்லாம். வாவ், இந்த பைக்கில் தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். இந்த பைக் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயின்னு இருக்கு. சூப்பராக இருக்குது. நூப்ரா வேலியிலேருந்து இந்த வரிலா பாஸ் வழியாக நம்ம லேக் போயின்னு இருக்கிறோம். அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான அட்வென்ச்சருன்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் பார்த்ததே கிடையாது. நாம் எவ்வளோ தான் வந்து வீடியோவில் பார்த்தாலும் கூட இங்கே லைவாக பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு தான். பயங்கரமாக இருக்குது. 360 டிகிரியும் பாருங்கள் எப்படி இருக்குது மவுண்டெயின்ஸு. நாங்கள் வந்த டீம் எல்லாம் பாருங்கள், எல்லோரும் வண்டி நிற்க போட்டு நின்று இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபேண்டாஸ்டிக்.
மஸ்ட் விசிட் பிளேஸ் இதெல்லாம். கட்டாயமாக வாங்க, லைஃப்பில் ஒரு முறை இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்த்துடணும். அதே போல் இதில் பைக் ரைடுக்கான சான்ஸ் கிடச்சிதுன்னா பைக் ரைடும் பண்ணிடுங்க. அதுவும் அவ்வளோ அருமையாக இருக்குது, பயங்கரமான என்ஜாய் பண்ணிடுறோம். நம்ம அந்த மலையிலிருந்து இறங்கி ஒரு இடத்துல வந்து லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லஞ்ச் முடிச்ச உடனே இன்னொன்னா ஹோட்டலுக்கு போகிறது தான். அதுக்கு முன்னாடி அந்த 3 Idiots ஷூட்டிங் எடுத்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அந்த இடம் தான் இது. அது போஸ்ட் கொடுப்பாங்களே அப்புறம் அந்த ஸ்கூல் அந்த கடைசி கிளைமேக்ஸ் தான். 3 பேர் திருப்பி செய்யற மாதிரி இல்லை, அது ஒரு சீனு. அதுக்கு மாட்டோம். அதான் ஹிந்தியில் 3 Idiots படம் இருக்கும், அந்த இடம் இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரும் இல்லையா, ஒரு சில இடங்கள்லாம், அதெல்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல. இன்றைக்கான ரைடை வந்து ரொம்பவே சேஃபாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லே சிட்டிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம அறைக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து லே மார்க்கெட்டுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன ஷாப்பிங்கை முடிச்சுட்டு இந்த டே 4 வந்துட்டு நம்ம ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நைட்டு வந்து நம்ம டின்னரை முடிச்சுட்டு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். மறுநாள் காலையில் இந்த லே லடாக்குக்கு பாபாய் சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறியாச்சு. ரொம்ப சேஃபாகவே வந்து பெங்களூரை வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் இதை விட இன்னும் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.